if you are thinking of investing money, isn't it makes sense to consult your father? Isn't it make sense? Isn't it? The is, was, are, were, has been, have been, had been இதெல்லாம் வந்தால் verb வந்து ஐஎன்ஜியில் வரணும், எஸ் சேர்த்து வர முடியாது. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டி இல்லை. செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? இஸ் இட் நாட் மேக்கிங் சென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இஸ் வந்து ஐஎன்ஜி வரலான்னு சொல்லியிருக்கோம். அதனால் இது ஒரு வேளை வரலாமோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் இருக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? டசன்ட் இட் மேக் சென்ஸ், அப்புறம் டஸ் இட் மேக் சென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்புறம் திருப்பி இஸ் இட் மேக்கிங் சென்ஸ்னு கொடுத்துருக்கு. இப்போது காமனாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது இப்படி செஞ்சால் என்னது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது டசன்ட் இட் மேக் சென்ஸ் அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ இஸ்ன்ட் இட் மேக்கிங் சென்ஸ் அப்படி நம்ம கேட்க மாட்டோம். ஸோ ஐஎன்ஜியில் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இஸ் இட் நாட் மேக்கிங் சென்ஸ் அப்படி கேட்க மாட்டாங்க. டஸ் இட் மேக் சென்ஸ், டசன்ட் இட் மேக் சென்ஸ் ரெண்டு தான் கேட்பாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா டசன்ட் இட் மேக் சென்ஸ்னு சொல்லணுமா இல்லை டஸ் இட் மேக் சென்ஸ்ன்னு சொல்லணுமா? அப்போ டஸ் இட் மேக் சென்ஸா டசன்ட் மேக் சென்ஸ்? அப்போ லாஜிக் பார்க்கணும். அவர் என்ன கேட்குறாருன்னா, நீ வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போகிற அப்படின்னா உங்கள் அப்பா கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணுங்கிறது வந்து தேவையானது இல்லையா, அது முக்கியமானது இல்லையா அப்படின்னு தான் அவர் கேட்பார் ஒழிய, அவர்கிட்ட போய் கேட்குறது தேவையானு கேட்டால் தான் டஸ் இட் மேக் சென்ஸு. எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படி அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நீ போய் அவர்கிட்ட கேட்குறது வந்து அவருடைய அட்வைஸை கேட்குறது வந்து கன்சல்ட் பண்ணுறது வந்து முக்கியம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க நம்மக்கிட்ட. ஸோ டசன்ட் இட் மேக் சென்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே பொருத்தமாக இருக்குமே ஒழிய உங்கள் அப்பா கிட்ட கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டோம். அதனால் டஸ் இட் மேக் சென்ஸ் நம்ம கட் பண்ணிடணும். டசன்ட் இட் மேக் சென்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். In addition to communicated his innocence through his speech, the minister attacked the opposition for its malicious campaign. Malicious campaign விஷம பிரச்சாரம்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்காக அவதூறாக அவங்கள பற்றி பேசுகிறது தான் malicious campaign அப்படின்னு சொல்கிறது. In addition to அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். In addition to அப்படிங்கிறது வந்து ஒரு phrasal preposition. ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃப்ரேசல்னால் ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஒரு ப்ரிப்போசிஷனாக செயல்படும்போது அதை நம்ம ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரிப்போசிஷனுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து சென்டென்ஸில் வருது அப்படின்னா, ஒரு ப்ரிப்போசிஷன் சென்டென்ஸில் வருதுன்னா அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, அது வந்து ஒன்று நவுனாக இருக்கும், அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு ஜெரண்டாக இருக்கும். இந்த ரெண்டில் ஒன்று தான் இருக்க முடியும். ஜெரண்டுனா என்ன அப்படின்னா, ஒரு வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் மாற்றி அதை நம்ம நவுனாக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்விம்மிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறேன்ல, அந்த மாதிரி பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜெரண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இன் அடிஷன் டு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன வரணும்னா ஒரு ஐஎன்ஜி வரணும், இல்லைன்னா நவுன் வரணும். இங்கே கம்யூனிகேட்டட்னு வேர்பு தான் வந்திருக்கு, அது நவுனும் இல்லை, அது ஜெரண்டும் இல்லை. அதனால நோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வராது, அதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இன் அடிஷன் ஆஃப் கம்யூனிகேட்டிங்னு கொடுத்துருக்கு. இன் அடிஷனுக்கு டூ தான் நம்ம சொன்னோம். இன் அடிஷன் டூ தான் ப்ரிப்போசிஷன், ஆஃப் கிடையாது. அதனால அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? இன் அடிஷன் டு ஹேவிங் கம்யூனிகேட்டட், இங்கே ஐஎன்ஜி இருக்குது, அதனால நம்ம இதை வந்து இப்போது ஹோல்ட் பண்ணிக்கணும். வருமா வராதான்னு நம்மளுக்கு தெரியலை. இன் அடிஷன் டு கம்யூனிகேட்டிங் இருக்குது, இதுவும் வரலாம், ஐஎன்ஜியில் இருக்குது. இன் அடிஷன் டு ஹேவ் ஹிஸ் இன்னசென்ஸ் கம்யூனிகேட்டட், இது ரெண்டும் ஹேவிங்கும் கம்யூனிகேட்டும் டு ஹேவ் இஸ் இன்னசென்ஸ் கம்யூனிகேட்டடும் ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் உள்ளது. இந்த ரெண்டும் ஒரே மாதிரி உள்ளது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இன் அடிஷன் டு கம்யூனிகேட்டிங் இஸ் இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லணுமா, இந்த மிச்சம் இருக்குது ரெண்டில், அதாவது 2 and 4 ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணுமான்னு மட்டும் நம்ம டிசைட் பண்ணணும். அப்போ இன் அடிஷன் டு கம்யூனிகேட்டிங் அப்படிங்கிறதுக்கும் இந்த இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவருடைய இதே வந்து இன்னசென்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணினதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா மினிஸ்டர் வந்து அட்டாக் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது ஆயிடுச்சு. எதுக்கும் ரெண்டுக்கும் 4க்கும் உள்ள மீனிங் அது.
பட் நம்ம இங்கே வந்து இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கும்போதே தான் அதையும் செய்கிறாரு. ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் தான் நடக்குதே ஒழிய இதை முடிச்சுட்டு தான் அவர் அதுக்கப்புறம் அதை செஞ்சார் அப்படின்ற அர்த்தம் இங்கே இல்லாததுனால நம்ம இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். இன் அடிஷன் டு கம்யூனிகேட்டிங் அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான ஆன்சர். Technology must be used to feed the forces of change அப்படின்னு கொடுத்துருக்கு. டெக்னாலஜி மஸ்ட் யூஸ்னா என்ன அர்த்தம்? டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சரி, அதை ஆர்குமெண்ட் சேக் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டாலும் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணணும். எதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? டு ஃபீட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் சேஞ்ச். டெக்னாலஜி தன்னால் எப்படி யூஸ் பண்ணணும்? நம்ம தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ எலிமினேட்டட். அப்போ டெக்னாலஜி மஸ்ட் பி யூஸ்டு. பாசிவ் வாய்ஸில் டெக்னாலஜி வந்து உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தேவைன்னா ஒரு பாசிவ் வாய்ஸ் தான் தேவையே ஒழிய ஆக்டிவ் வாய்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம டெக்னாலஜி தான் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம், நம்ம மனுஷங்களை யூஸ் பண்ணலை. அதெல்லாம் சொல்லலை. அப்போ டெக்னாலஜி மஸ்ட் பி யூஸ்டு அப்படிங்கிற ஒரு பாசிவ் வாய்ஸ் தான் இங்கே கரெக்டானதாக இருக்கும். இருந்தாலும் we haven't decided yet. மிச்சத்தையும் நம்ம பார்க்கலாம். டெக்னாலஜி மஸ்ட் ஹேவ் பீன் யூஸிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, திருப்பியும் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம், நம்ம யூஸ் பண்ணுறதா சொல்லலை. டெக்னாலஜி வந்து ஏதோ பண்ணணும்னு சொல்கிறோம். அப்போது மஸ்ட் ஹேவ் பின் யூஸிங்கும் வராது. டெக்னாலஜி மஸ்ட் யூஸ் ஹேவிங் லெட், இது வந்து அந்த கொடுத்துருக்கிற மாதிரியே தான் இதுவும் இருக்கிறதால இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். டெக்னாலஜி மஸ்ட் பி யூஸிங், இதுவும் லாஜிக் எதுவுமே இல்லை இதுலேயுமே. அப்போ எது கரெக்டான ஆன்சர்னா டெக்னாலஜி மஸ்ட் பி யூஸ்டு. டெக்னாலஜி உபயோகப்படுத்த வேண்டும். எதுக்குன்னா டு ஃபீட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் சேஞ்ச். Unemployment has growth rapidly since the advent of computers in our country அப்படின்னு கொடுத்துருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேஸ் க்ரோத்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நமக்கு தெரியுது லாஜிக் அது இல்லைன்னு. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த வேர்டு ஹேஸுக்கு அப்புறம் க்ரோத்துன்ற வேர்டு தப்பு. என்ன வரணும்? இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட் இந்த 3 வேர்பு வந்துச்சுன்னா, ஹேஸ், ஹேவ், ஹேட் இந்த 3 வேர்பு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மெயின் வேர்பு வந்து அதோடைய தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். அங்கே வந்து அது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இல்லை, நோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஸோ ரேப்பிட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேஸ் க்ரோன் அப்படின்னு கொடுத்துருக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில். ரேப்பிட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வளர்ந்துருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறதுல என்ன டைப்? அது ரேப்பிட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் கிடையாது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப ரேப்பிடாக வளர்ந்துருக்குன்னு சொல்லலாமே ஒழிய இந்த டைப்பான அன்எம்ப்ளாய்மெண்ட் வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரேப்பிட் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ், அதை நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாது. எலிமினேட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேஸ் க்ரோன் ரேப்பிட்லி, வேலையில்லா திண்டாட்டம் வந்து ரொம்ப ரேப்பிடாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு கரெக்டாக தெரியுது. இருந்தாலும் அடுத்த ஆப்ஷனையும் பார்த்துடலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரோஸ் ரேப்பிட்லி, அதாவது ரொம்ப வேகமாக வளருது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம பார்ப்போம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹாஸ் க்ரோன் ரேப்பிட்லி எப்போலேருந்துன்னா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுலேருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொன்னால் அது இதுவரைக்கும் உண்மை, இனிமேலும் அந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறது. அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரோஸ் ரேப்பிட்லி அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்பயுமே உள்ள ஒரு ஃபேக்டாக இருக்கணும். ஆனால் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், கம்ப்யூட்டர்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா ரொம்ப வந்து அதிகமாக வந்து வளருதுன்னு சொல்ல மாட்டோம், வளர்ந்துருக்கு. ஏன்னா அதுக்கு இன்னமும் வளரக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் என்ன கொடுத்தாங்க? அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேஸ் பீன் ரேப்பிட்லி க்ரோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹேஸ் க்ரோன்னா அது வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஹேஸ் பீன் க்ரோன் வந்து பாசிவ் வாய்ஸ், அதை யாரோ வளர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஹேஸ் பீன் ரேப்பிட்லி க்ரோன்னு வராது. எலிமினேட்டட். இப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லணுமா, எப்பயும் வளருதுன்னு சொல்லணுமான்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் இருக்குல்ல, சின்ஸ் த அட்வென்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் அவர் கண்ட்ரின்ற பாயிண்ட் இல்லைன்னா இந்த க்ரோஸ்ன்றதை சொல்லலாம். ஏன்னா அது எப்பயும் உள்ள ஃபேக்ட்ன்றதுக்காக. ஆனால் நம்ம எப்பயும் உள்ள ஃபேக்ட் மட்டும் சொல்லலை, இந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்றது சொல்கிறதால இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. we have to use only this. She is a dancer par excellence and her today's performance has amply proved this அப்படின்னு கொடுத்துருக்கு. அவள் வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் டான்ஸர். அவளுடைய இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதை வந்து ஆம்பிளாக ப்ரூவ் பண்ணியிருக்கு.
அதாவது கிரேட்லி ப்ரூவ்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ என்னென்னா பெர்ஃபார்மன்ஸஸ் ஃபார் டுடே ஹேவ், பெர்ஃபார்மன்ஸஸ் ஃபார் டுடே, இந்த ஃபார் வராது இல்லையா, ஆஃப் தானே வரணும். நீயோட இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னது யூஸ் பண்ணணும், ஆஃப் யூஸ் பண்ணணும், எலிமினேட்டட். டுடே பெர்ஃபார்மன்ஸ்னு கொடுத்துருக்கு. இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறதா இருந்தால், நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறதா இருந்தால் இந்த டுடே அப்புறம் இந்த டுமாரோங்கிற போர்டு கூட ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் சேர்க்கணும். இங்கே எஸ் சேர்க்கலை, ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். டுடே பெர்ஃபார்மன்ஸஸ் ஹேவ், இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான், டுடேஸ்னு கொடுக்கல, ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். பெர்ஃபார்மன்ஸஸ் அபவுட் டுடே, ஆஃப் போட்டிருந்தா ஓகேன்னு சொல்லலாம், அபவுட் வராது, அப்போ அதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ எது கரெக்டு, கொடுத்துருக்கதே கரெக்டு தான். ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், த கோர்ட்ஸ் ஆர் ஆக்டிவ்லி டு சேஃப்கார்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்யூட்டர்ஸ். கம்யூட்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட், அதாவது நலனை வந்து கோர்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக சேஃப்கார்ட் பண்ணுது, பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு, ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு. அப்போ ஆக்டிவ்லி டு சேஃப்கார்ட்னு எப்படி வரும், கோர்ட்ஸ் ஆர் சேஃப் கார்டிங்னு வருமே ஒழிய ஆர் ஆக்டிவ்லின்னு போட்டு அதுக்கப்புறம் டூ எல்லாம் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல தப்பு இருக்குது. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்கு, ஆர் ஆக்டிவ்லி திருப்பியும் டூ, தப்பு. have been actively safeguarding, கோர்ட்ஸ் வந்து have been actively safeguarding, safeguard பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்குது. கோர்ட்ஸ் வந்து ப்ளூரல், ஸோ have been வரலாம். சேஃப்கார்டிங் வேர்பும் கரெக்டாக தான் இருக்குது, வரலாம். have to active in, இப்போ have to has toல வந்தால் அடுத்த அட்ஜெக்டிவ் வராது. இந்த ஆக்டிவ்ங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் வரணும்னா இந்த இடத்துல என்ன வரணும், பி வரணும், இல்லை, ஸோ எலிமினேட் பண்ணிடலாம். ஆர் ஆக்டிவ்லி இன் சேஃப்கார்டிங், ஆக்டிவ்லிக்கு அப்புறம் இன் எப்படி வரும், தேவையே இல்லையே, ஸோ அந்த ப்ரிப்போசிஷனுக்கு இடம் இல்லை, இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ எது கரெக்டான ஆன்சர், த கோர்ட்ஸ் ஆர் ஆக்டிவ்லி have been actively safeguarding, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. have been has beenலாம் என்ன காமிக்குதுன்னா ஒரு கண்டினியூட்டியை காமிக்குது, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு விஷயம் அப்படின்றத காட்டுறதுனால இதுதான் கரெக்டான ஆன்சர். Because of his poor memory, the teacher has advised him not to refrain from cramming அப்படின்னு கொடுத்துருக்கு. not to refrain from cramming அப்படின்னா என்ன அர்த்தம்னா, cramming அப்படின்னா முதல்ல மீனிங் தெரியணும் நமக்கு. என்னது crammingனா என்னென்னா, ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ்க்குள்ளே வந்து திணிக்கிறது. இப்போ ஒரு ஆட்டோவில் 3 பேர் தான் போகலான்னா 5 பேர் போனால் அதுக்கு பேர் கிராமிங்னு சொல்கிறது. அதேமாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயத்தை போய் திணிக்கிறது, அதுக்கு பேர் என்னது, கிராமிங். இந்த பையன் என்ன எப்படி பையன் அப்படின்னா வந்து மெமரி ரொம்ப புவராக இருக்குது அவனுக்கு. அப்போ டீச்சர் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நீங்கள் ஓவர் நைட்டில் நிறைய படித்து உள்ளே திணிக்காத, கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ டெய்லி படித்து வச்சுக்கோ அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ரிஃப்ரைன்னா என்ன வேர்டு, இது ஒரு வேர்பு. ரிஃப்ரைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டே அவே அப்படின்னு அர்த்தம். ஸ்டே அவே அப்படின்னு அர்த்தம். ஸ்டே அவே அப்படின்னு அர்த்தம், விலகி இரு அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிஃப்ரைன் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா, அப்போ வந்து அதுலேருந்து விலகி இருன்னு சொல்லும்பொழுது நாட்டுக்கு என்ன வேலை இருக்குது, லாஜிக்கலாக திங்க் பண்ணால் அதுலேருந்து நீ விலகி இருக்காதுன்னு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, விலகி இருந்தால் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ நம்மளுக்கு நோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சாத்தியம் இல்லை. அடுத்து என்ன கொடுத்துருக்கு, டு நாட் ரெஃப்ரைன் ஃப்ரம், நாட் டு ரெஃப்ரைன் ஃப்ரம்னு சொல்லலாம், இல்லை டு நாட் ரெஃப்ரைன் ஃப்ரம் சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ஆனாலும் நம்ம லாஜிக்கலாக திங்க் பார்த்ததுனால இது தப்பு. டு ரிசார்ட் டு அட்வைஸ் him to resort to கிராமிங்னு அர்த்தம்னா நீ வந்து கிராமிங் பண்ணுன்னு அர்த்தம். நம்ம இங்கே பார்த்தோம், அவங்க போர் மெமரின்றது லாஜிக் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீ இது நீ பண்ணிக்கோ, கிராமிங் பண்ணிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன ரிசார்ட் டுனா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம அது வேறு வழி இல்லாமல் அதுக்கு போகிறது, அதை தேர்ந்தெடுத்துக்கிறது. ரிசார்ட் டு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது வந்து வேர்பு. இங்கே ரிசார்ட்னு நவுன் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ரிசார்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஓஎம்ஆர்லாம் நிறைய ரிசார்ட் கட்டியிருப்பாங்க. அந்த ரிசார்ட் இல்லை, இது வேர்பு ரிசார்ட். வேர்பு ரிசார்ட்டுடைய மீனிங் என்னென்னா, எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறோம், அவர் வழி இல்லை அப்படின்னா நம்ம கடைசியில் அதுக்கு போய் அதை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு வயலன்ஸ் இருக்குது ஒரு இடத்துல, போலீஸ் வந்து சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல, அப்போ என்ன பண்ணுவாங்க, கடைசியாக லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பரில் இப்படி எழுதுவாங்க, போலீஸ் ரிசார்ட் டு லத்தி சார்ஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டே செய்யலை, அவங்க வேறு எதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் சரியாக வரலன்னும் போது ரிசார்ட் டுன்னு வரணும். அப்போ இங்கே வந்து டீச்சர் வந்து அவரை வந்து இது வந்து நீ கிராமிங் தான் நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எலிமினேட்.
அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா டு ரிஃப்ரைன் ஃப்ரம், இதுதான் நம்ம சொன்னோம், இந்த லாஜிக் வச்சு தான் நம்ம எலிமினேட் பண்ணோம் நோ இம்ப்ரூவ்மெண்ட்டை. அப்போ வந்து அவங்க அந்த மாதிரி பண்ணாத அப்படி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ அதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம ஃபோர்த்துக்கு கூட போக தேவையில்லை. டு பி ரிஃப்ரைன்டு ஃப்ரம்ங்கிறது பேசிவ் வாய்ஸ், அது டு ரிஃப்ரைன் ஃப்ரம்ங்கிறது தான் ஆக்டிவ் வாய்ஸ். நமக்கு இங்கே தேவை ஆக்டிவ் வாய்ஸ் தான், பேசிவ் வாய்ஸில் சொல்லக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். What happens to all those aboard the bus was not known. கிராமரை வந்து பார்க்காம மேலோட்டமாக பார்த்தா என்ன புரியுதுன்னா, அந்த பஸ்ஸில் இருந்தவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் வாட் ஹேப்பன்ஸ்னு கொடுத்துருக்கு. நடந்தது வந்து பாஸ்டில் ஈவெண்ட்டு. அப்போ எப்படி நம்ம வாட் ஹேப்பன்ஸ் டுன்னு கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அப்போ வாட் ஹேப்பன்ட் ஆஃப், எப்பயுமே நம்ம வாட் ஹேப்பன் டுன்னு தான் கேட்போம். வாட் ஹேப்பன் டு யூ, வாட் ஹேப்பன் டு யுவர் ஃபாதர், இந்த மாதிரி நம்ம ஆளோ பொருளோ சொல்லும்போது டூ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆஃப் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு. அகெயின் அதே தான், வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வர முடியாதுன்னா முடிஞ்சு போனது. ஸோ ரெண்டு எலிமினேட்டட். மிச்சம் இருக்குது வாட் இஸ் தட் ஹேப்பன்ஸ் டு, திருப்பியும் அதே வேர்ப். இதெல்லாம் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ வாட் ஹேப்பன் டு தான் கரெக்டான ஆன்சர். Despite of their efforts, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். Despite of their efforts to tarnish our campaign, we managed to emerge victorious அப்படின்னு கொடுத்துருக்கு. அவங்க வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி எங்களுடைய இமேஜை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். டார்னிஷ்னா இமேஜை கெடுக்கிறது பண்ணினாலும் கூட நாங்கள் ரொம்ப விக்டோரியஸ் ஆகிட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராமட்டிக்கலாக பார்க்குறதா இருந்தால் இந்த டெஸ்பைட்டுங்கிற வேர்டு இருக்குல்ல, இது எது எடுத்துக்காதுன்னா ஆஃப் எடுத்துக்காது. டெஸ்பைட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிப்போசிஷன். மீனிங் வந்து இருந்த போதும், எது இருந்த போதும், முயற்சிகள் இருந்த போதும்னு அர்த்தம். எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ டெஸ்பைட்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா டெஸ்பைட்டுக்கு பதிலாக இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். டெஸ்பைட், இன்ஸ்பைட் ஆஃப். இன்ஸ்பைட் மட்டும்தான் ஆஃப் எடுத்துக்கும், டெஸ்பைட் ஆஃப் எடுத்துக்காது. அப்போ இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் வராது. டெஸ்பைட் தேர் எஃபோர்ட்ஸ், அவருடைய முயற்சி இருந்த பொழுதும், இது கரெக்ட் மாதிரி தெரியுது, நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? டெஸ்பைட் ஆஃப் த, நம்ம சொன்ன ரூல் தான், எலிமினேட்டட். டெஸ்பைட் ஃபார் வராது, எலிமினேட்டட். அடுத்து டெஸ்பைட் ஆஃப் வராது. இதெல்லாம் இந்த ப்ரிப்போசிஷன்லாம் இந்த டெஸ்பைட் கூட வரவே செய்யாது. ஸோ இதெல்லாம் எலிமினேட்டட். ஏற்கனவே நோ இம்ப்ரூவ்மெண்ட் எலிமினேட் பண்ணுறதுனால திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். The singer had been left the auditorium before the audience stood up. கிராமர் பார்க்காம மீனிங் மட்டும் பார்க்குறதா இருந்தால் நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த சிங்கர் வந்து ஆடிட்டோரியத்தை விட்டு போயிட்டாங்க இந்த ஆடியன்ஸ்லாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, அப்போ வந்து அவங்க போயிட்டாங்கன்னா ஹேட் லெஃப்ட் தான் போடணும். ஹேட் பீன் லெஃப்ட்னா பேசிவ் வாய்ஸ், அது அவங்கள யாரோ போக வச்சதா. அது கூட லாஜிக் இல்லை, ஏன்னா லீவுங்கிற வேர்பை அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஹேட் பீன் வராது. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா ஹேட் பீன் லீவிங், போயிட்டே இருந்தாங்க. எப்போ இவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனிங் இதில் இருக்குது. ஹேட் பீன் லீவிங் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல தேவையில்லை. போய்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வாஸ் லீவிங் வேணால் சொல்லலாமே ஒழிய ஹேட் பீன் லீவிங் அப்படின்றது டைம் கூட சேர்த்து கொடுத்தா தான் அந்த மாதிரி ஹேட் பீன்லாம் கொடுக்க முடியும். வாஸ் லெஃப்ட்னா என்னென்னா திருப்பி அதே ப்ராப்ளம் தான். அவங்க புறப்பட்டாங்கன்னா இப்போ நான் ஒரு இடத்த விட்டு புறப்பட்டேன்னா ஐ லெஃப்ட்னு சொல்லணும். இல்லை ஒருத்தர் போயிட்டாருன்னா ஹீ ஹேஸ் லெஃப்ட்னு சொல்லலாம். ஹீ ஹேஸ் பீன் லெஃப்ட்னு பேசிவில் சொல்லவே முடியாது. இங்கே வாஸ் லெஃப்ட்டும் பேசிவ் வாய்ஸ் தான். ஸோ அவர் போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு வாஸ் லெஃப்ட் யூஸ் பண்ண முடியாது, ஹேட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேட் லெஃப்ட், த சிங்கர் ஹேட் லெஃப்ட் அப்படி யூஸ் பண்ணலாம். அப்போ இது வந்து நமக்கு கரெக்டாக தெரியுது, இதை நம்ம வச்சுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? இந்த சிங்கர் வுட் லீவ் என்ன அர்த்தம்னா அவங்க எப்பயும் போவாங்கன்னு ஒரு கற்பனையான ஒரு வாக்கியம். அது சிங்கர் வுட் லீவ் அப்படின்னா ஒன்று வந்து கற்பனை வாக்கியமாக இருக்கணும், இல்லைன்னா இப்போ முன்னாடி அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வுட் லீவ்னு சொல்லணும். இது வந்து நமக்கு அப்படி சொல்லலை. ஆடியன்ஸ் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறதால இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி கரெக்ட்? இதுதான் கரெக்டான ஆன்சர். இது எப்படி கரெக்ட் அப்படின்னா, ஒரு ரெண்டு விஷயம் நடக்குது, நம்முடைய ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு ஈவெண்ட் ஏ நடக்குது, அடுத்து ஈவெண்ட் பி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏ வந்து ஃபஸ்ட்டு நடந்துருச்சு, பி வந்து ரெண்டாவது நடந்துச்சு. இப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு நடந்துட்டா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம ஹேட் யூஸ் பண்ணி சொல்லணும்.
ரெண்டாவது ஈவெண்ட்டை வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நான் போக வேண்டிய ட்ரெயின்னு அந்த ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ நான் பின்னாடி என்ன சொல்லுவேன்னா, நான் ஸ்டேஷனுக்கு போனேன், ஆனால் ட்ரெயின் எனக்கு முன்னாடி நான் போகிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு நடந்துச்சுன்னா ட்ரெயின் போனது ஃபஸ்ட்டு நடந்துச்சு, நான் ரெண்டாவது அங்கே போய் சேர்ந்தேன். பட் இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கு இடையில ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன் இருக்குன்னா, நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ சும்மா வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குது, அடுத்து ரெண்டாவது ஈவெண்ட் நடக்குதுன்னா அதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயே சொன்னால் போதுமானது. ஆனால் ரெண்டு ஈவெண்ட்டுக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு ஹேட் யூஸ் பண்ணணும். இங்கேயும் அதே தான், ஆடியன்ஸ் வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த சிங்கர் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொல்கிறதால நம்ம we have to use had left here.